நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி வந்து வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பராக செய்யணும். அதுக்காக சிக்கன் எடுத்து நல்லா 4-5 தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா நறுக்கின சின்ன வெங்காயம், நறுக்கின தக்காளி, துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூனு சோம்பு, 1/4 டீஸ்பூனு ஜீரகம், 1/4 டீஸ்பூனு கசகசா, 1/4 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக வில்லேஜ் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது வாங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு சட்டியை வச்சுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம். நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம தேங்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பட்டை, கல்பாசி எல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் போட்டு நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக செய்ய போகிறோம். நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பட்டை, கல்பாசி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை போட்டு இதில் செய்ய போகிறோம். இது நல்லா வதங்கிக்கிட்டோம். இதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி ஊற்றி சிக்கனை நம்ம தனியாக வேக வைக்கிறோம். இந்த வேக வச்சதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்து நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இது நல்லா வேகட்டும். நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரணும். மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து கிண்டி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கிறோம். இதை மூடி வச்சு இறக்கிட்டா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இது இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. மல்லித்தலைலாம் போட்டு நம்ம இறக்கிட்டோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பற்றி தானே ஃபுல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.